ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம குமரனும் கங்காவும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் பார்க்கணுமே, ஐயோ வழக்கமாக நம்ம குமரன் தாங்க பயங்கரமாக எக்கச்சக்க பிட்டை போட்டு வருவார். அதுவும் 40 பிட்டு இல்லை 400 பிட்டு போட்டு நங்கூரமாக உட்காந்துருப்பாரு நம்ம கங்கா மனசில். இப்போ திடீர்னு யாரா அது, நம்ம கங்காவும் இறங்கிட்டாங்க போட்டிக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம குமரன் இருந்துட்டு எனக்கு பகல்லே தெரிகிற நிலா நீ இருக்கும்போது நான் இருக்கிற இரவில் தெரிகிற நிலாவை ரசிக்கணும்னு சொல்ல, அடடே ஆச்சரியக்குறி போட்டாங்க. அடே முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க உடனே நீங்கள் என்னோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்ல, ஐயோ முடியலடா சாமி, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரியை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார், கடைசியில் காண்டாயி இது ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆடிட்டு இருக்க மறுநாள் கால் பண்ணி கேட்குறாங்க, இன்றைக்கி 4 நாளால் அதனால் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா ஹாஸ்பிட்டலாக போயிட்டலாம்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட சொல்ல, தாத்தா சொல்கிறத கேளுடா வெண்ணிலா விட்டுட்டு வந்துடுறா அப்படின்ட்டாங்க. பொசுக்குன்னு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்றாங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முறுக்கிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்ப, இவங்க போய் டாக்டர் குணமாயிட்டாங்களா, முன்னைக்கு இப்போ நல்லா ஆயிட்டாங்க, ஆனால் வந்து வீட்டிலே வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. ஏயா நீ டாக்டரா இல்லை வக்கீலாயா, ஃப்ரீயாக எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க அப்பல, நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேணாம், உங்களுக்கு டைவர்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்குங்க. பாவங்க நம்ம விஜய் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அலைகிறாரு. போ செவுத்தில் முட்டிக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரியை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு, வந்து நூடல்ஸ் ஆகிட்டோம். என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்க மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, இதை பார்த்தோன்னே வெண்ணிலா அப்செட் அதோ காவேரி வந்து அப்செட் ஆகுறாங்க. இதை பார்த்தோன்னே தாத்தா ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, இப்போ காவேரியோட இதுக்கு முன்னாள் கதனெல்லாம் இருக்க யாரையாவது ஒருத்தரை கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சா நீ ஒத்துக்குவியான்னு சொல்லி கேட்க, சுர்ன்னு மண்டைக்கு ஏறுதா எப்படி ஏறுது, சுர்ன்னு ஏறுதா, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா.